Dear students, good morning everyone. Today we discuss about the topic example 1.14 sum. Okay, last class last time ஸ்கூலுக்கு வர்றப்ப என்ன பண்ணோம், the relation between electric field and potential பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? dv is equal to minus e into dx அந்த ஈக்குவேஷன் 1.42 ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை பாருங்கள், அதை டிரைவ் பண்ணணும். dw is nothing but a small amount of work done சொன்னேன். And equipotential surface, now what is equipotential surface? The surface having 3 different layers பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் என்ன, இது ஸ்பெஷல் கேஸ் பார்த்தோம். இந்த டெரிவேஷன் கொஷின் படிக்க சொல்லியிருந்தேன் எல்லாத்தையும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல், இந்த டெரிவேஷன் கொஷின் பார்த்தோம் எல்லாருமே. ஓகேங்களா? டுடே இதோட கண்டினியூட்டி என்ன அப்படின்னா 1.14 சம் பாருங்கள். The figure represent the electric potential, the function of x coordinate, the plot the corresponding electric field as the function x ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சம்மு வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக நான் கொடுத்துருந்தேன், அதனால் ஜஸ்ட் ஒரு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ஆரிஜின் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் சென்டிமீட்டர் வேல்யூ, ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. 5 volt, 10 volt, 15 volt, 20, 25 அப்படின்ட்டு. இந்த டயக்ராமில் வந்து என்ன சொல்கிறோம்னா, ஸ்டார்டிங் ஆரிஜினில் ஓவிலேருந்து 25 வரைக்கும் இப்போது வேல்யூ இருக்குது. அதுக்கடுத்து 25லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே காமனாக ஒரு சீக்வென்ஸாக போகுது, ஃப்ளோ ஆகுது. அதுக்கடுத்தது 5ல் வந்து என்ன ஆகுது, ரீச் ஆகுது, டவுனில் வருது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இங்கே சொல்யூஷன் பாருங்கள். இது ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இஃப் த கிவன் ப்ராப்ளம் சென்ஸ் த பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பொட்டன்ஷியலை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்னால் அந்த டிஸ்டன்ஸ். இப்போ வி கேன் யூஸ் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் ஐ கேப். ஏன் ஐ கேப் போடுறோம்னா, எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ்னால் ஐ கேப் அப்படின்றோம். அதர்வைஸ் டோவி பை டோ ஒய்னா ஜே கேப்பு, டோவி பை டோ இஜெட்னா கே கேப். அது அப்புறம் பேசிங்கன்னா, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் 0 to 1 centimeter த ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லோப்பு பாருங்கள், 0 to 1 centimeter என்னங்க, சென்டிமீட்டர் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, 0லேருந்து 1 வரைக்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்குது. த ஸ்லோப் இஸ் என்னது, கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டிவி பை டிஎக்ஸோட வேல்யூ, அந்த டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு எவ்வளோனா 25 volt சம்மில் கொடுத்துருக்காங்க மேலே. இப்போ 25 volt சென்டிமீட்டர் பவர் -1. ஸோ இ வெக்டர் சீக்வல் டு டிவி பை டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1. அப்போ என்ன வரும்னா இ வெக்டர் சீக்வல் டு -25 போடுறோம். -25 இன்ட்டு சென்டிமீட்டர் பவர் -1 இன்ட்டு ஐ கேப் போடுறோங்கண்ணா. ஓகேங்களா? ஃப்ரம் 1 to 4 centimeter பாருங்கள். 1 to 4 centimeter எங்கேங்க, 1 to 4னால் இங்கே டயக்ராமில் பாருங்கள் 1 to 4. இப்போ 1 to 4 அப்படிங்கிறப்ப the potential constant V is equal to 25 volt. அதாவது 25 volt கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியலாக போகுது, ஒரே ஈக்குவலாக இருக்குது. 25 volt பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இட் இம்ப்ளைஸ் தட் dv by dx equal to 0 பொட்டன்ஷியல் சொல்கிறோம். ஸோ E வெக்டர் is equal to 0 அண்ட் 4 to 5 centimeter. 4 to 5 centimeter எங்கே பாருங்கள், 4 இந்த பாயிண்ட் 4லேருந்து 5க்கு வர்றது. சரியா? 4லேருந்து 5க்கு வர்றதுன்னா என்ன கண்ணீங்க கவனிங்க, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வர்றப்போ, அப்போ இந்த 4 to 5, அப்போ இந்த 4 to 5ங்கிறப்போ அதோட வேல்யூ என்னங்க, அதோட வேல்யூ the slope dv by dx equal to -25 centimeter சொல்கிறோம். the E vector is equal to ஃபைனலாக +25 centimeter per -1 into I cap. So the plot of electric field for the various points along the x-axis given below. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த given below, அந்த கொடுத்துருக்க அந்த டயக்ராம் மேலே நம்ம கன்க்ளூஷன் வச்சு என்ன சொல்கிறோம்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரியஸ் பாயிண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் எக்ஸ் ஆக்சிஸ் ஆரிஜினாக இமேஜின் பண்ணுறோம்னா அதில் 0 1 2 3 4 5 அப்படின்னு சொல்கிறோம். சரியா?
இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரில. இது 0 1 2 3 4 5 இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸுகன்னு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? பொட்டென்ஷியல் வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு -25 இருந்து அதுக்கடுத்து வந்து +25 கான்ஸ்டன்ட் வேல்யூ வருது. அதுக்கு அடுத்தது தேர்ட் லெவல் இருக்குது இல்லையா, தேர்ட் லெவல் +25 வோல்ட் அப்படின்னு சொல்கிறேன். அந்த +25 வோல்ட்டு தான் அந்த +25 வோல்ட் அப்படிங்கிறது மேலே. இப்போ -25 வோல்ட்டுங்கிறது கீழே. இந்த +25க்கு -25க்கு இன்பிட்வீன் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த டயக்ராமை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு இந்த சம்மை பார்த்துக்குங்க. ஓகேவா? ஜஸ்ட் இந்த சம்மை வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள். இது ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கு. 1.42 அண்ட் 1.43 ஈக்குவேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 1.56 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னால் என்ன ஃபார்முலா, பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன் இருக்கா, ஞாபகம் இருக்கா? பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா சொன்னாங்க? V is equal to 1 divided by 4 pi epsilon naught into Q divided by R இல்லையா? இதுதான் வந்து பொட்டன்ஷியல் ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சார்ஜ் வந்து Q1 இருந்ததுன்னா இங்கே என்ன வரும்? Q1 வரும். ஓகே. ஸோ the electric potential at a point at a distance R, the electric potential at a point distance R from the point charge Q1 is given by V is equal to 1/4 pi epsilon naught Q1 by R அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு the potential V is work is done bring the unit positive charge from infinity to that point அப்படின்னு சொல்கிறோம். இதை நான் ஏற்கனவே டீச் பண்ணியிருக்கேன் கிளாஸில். ஓகேங்களா? என்ன டீச் பண்ணியிருக்கேன்னா பொட்டென்ஷியல்னாவே என்ன அர்த்தங்க? ஒரு ஒர்க் இஸ் டன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஒர்க் டன்? சார்ஜை வந்து மூவ் பண்ணுறோம். த சார்ஜ் இஸ் கம்மிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் வி கன்சிடர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட்டு. ஓகே. ஹியர் ஒன் ஆஃப் சார்ஜ் இஸ் ப்ளஸ் Q சார்ஜ் இஸ் பிளேஸ்டு ஹியர். திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறேன்? சார்ஜ் கொண்டு வரேன். எங்கேருந்து? இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில். ஓகே. அப்போ இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் கொண்டு வரப்போ இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், இங்கே பொட்டன்ஷியல் இருக்கும், இங்கே பொட்டன்ஷியல் இருக்கும். இதெல்லாம் நான் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பொட்டன்ஷியல் வேரி ஆகுன்னு சொல்கிறோம். ஸோ now the charge Q2 is brought from the infinity to the point a distance R from Q1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the work done is product of the, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஸோ ஒர்க் இஸ் டன் அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க் இஸ் டன்னா என்ன அர்த்தம்? ஒர்க் இஸ் டன்னா என்னங்க? சார்ஜ் வந்து மூவ் பண்ணுறோம். சார்ஜை மூவ் பண்ணுறதுனால அங்கே பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன்னு. ஸோ த ஒர்க் இஸ் டன் த ப்ராடக்ட் ஆஃப் Q2 த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தட் பாயிண்ட் திஸ் வி ஹேவ் ஃபார்முலா W is equal to Q2 into V அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? W is equal to Q2 into V அப்படின்னு சொல்கிறோம். ஸோ this work is stored as electrostatic potential energy அங்கே ஸ்டோர் ஆகும். அப்போ the work is stored as electrostatic potential energy U of is charge Q1 and Q2 separated by a distance R அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கவனிங்க, இப்போ ஒரு சார்ஜிங் இருக்குது, இதை வந்து Q1 அப்படின்னு சொல்கிறோம். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக சார்ஜ் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் வந்து கொண்டு வரேன். இது வந்து Q2. ஓகேங்களா? இப்போ இந்த Q1க்கும் Q2க்கும் என்னாகும்? சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட்ராக்ஷன், அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால் இந்த சார்ஜ் இங்கே இருக்கும். அதுக்கு அடுத்தது பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறோம். தட் பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தட் பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அது நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி அப்ளை பண்ணதை என்ன பண்ணுறாங்க? சார்ஜை கொண்டாந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். அந்த எனர்ஜி நான் என்ன சொல்கிறேன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. we have applying some amount of energy. That energy is nothing but electrostatic potential energy. That energy U is equal, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have finished some amount of work done. The W is equal to Q2 into V. The work is stored as a electrostatic potential energy U of a system of charges Q1 and Q2 is separated by a distance R. Thus we have U is equal to Q2 into V.
இப்போ வாட் இஸ் V? V is equal to 1/4p epsilon naught Q1/R. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் Q2 இன்ட்டு வின்னு சொல்கிறோமா? இப்போ வியோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்? U is equal to 1/4p epsilon naught Q1 Q2/R. The electrostatic potential energy depends only the distance between the 2 point charges. In fact, the expression 1.45 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதெல்லாம் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குமே வரைய பாத்தை பேஸ் பண்ணி இருக்காது. Derived from the assuming that Q1 is fixed and Q2 is brought from infinity, the equation 1.45 holds the true when Q2 is fixed at Q1 brought from infinity or both Q1 and Q2 are simultaneously brought from the infinity to a distance r between them. அதுக்கு அடுத்தது the three charges are arranged. இப்போ இந்த collection of charges இங்கே சொல்கிறோம். இப்போ 3 charges are arranged in the following configuration as shown in figure. இப்போ இந்த diagram 1.28 பாருங்கள். உங்கள் புக் அப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. to calculate the total electrostatic potential energy அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்னு வச்சுக்கிங்கண்ணே, இது ஒரு சார்ஜி, இந்த இடத்துல ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ், இந்த மாதிரி இருக்கிறப்ப we use the following procedure. We bring all the charges one by one and arrange them according to them configuration as shown in figure. அது ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்க கீழே. இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு R12, பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு R23 அண்ட் ஏவுக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு R13. டயக்ராம் புரியுதா? 3 சார்ஜஸ் கன்சிடர் பண்ணுறோம். Q1, Q2, Q3. Q1 அப்படின்ற பாயிண்டில் ஏங்கிற சார்ஜு, Q2 சார்ஜு பிளேஸ்ட் அட் ஏ பாயிண்ட் B அண்ட் Q3 சார்ஜு பிளேஸ்ட் அட் ஏ பாயிண்ட் C அப்படின்னு சொல்கிறோம். So the electrostatic potential energy, the collection of point charges, the bringing the charge Q1 from infinity to the point A requires no work because there is no charges already present in the vicinity of the charge Q1 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ bringing the charge Q1 from infinity to that point A occurs அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா there is no work, எந்த ஒரு ஒர்க்கு தேவைப்படாது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸடாக ஒரு லெவலில் இருக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரெசண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஒர்க்கு எல்லாம் என்ன பண்ண தேவையில்லை. கலெக்ஷன் ஆஃப் சார்ஜ் இப்படி இருக்கிறப்ப நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ண தேவையில்லை. பொட்டன்ஷியல் இருக்காது. அப்ளை பொட்டன்ஷியல் வந்து என்னது? எக்ஸ்டர்னல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே தேவையில்லை அப்படின்ற மாதிரி மீனிங். நெக்ஸ்ட்டு, to bring the second charge Q2 the point B, the work must be done to against the electric field created by the charge Q1. அப்போ Q2 மூவ் பண்ணுறோம். இப்போ Q2 மூவ் பண்ணுறப்போ ஸோ the work done is W is equal to Q2 into V1B போடுறோம். Here V1B is electrostatic potential energy. அங்கே U1 is equal to 1/4 epsilon naught Q1 Q2/R12. இந்த 1.46 ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னா, இந்த ஈக்குவேஷன் 1.42 இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 1.45 இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் மாதிரி இதை வந்து Q2 வின்னு போடுறோம். இதை வந்து என்னதுங்க, இங்கே வந்து U1 பதில் 1/4p epsilon naught Q1/Q2 divided by R12 போடுறோம். Note that the expression is the same. The Q2 is brought from first and then Q2 is later. Next, similarly to bring the charge Q3 to the point C, work has been done against the total electric field. The both charges Q1 and Q2, so the work done to bring the charge Q3 is equal to V1 plus V2C. Here the V1C and V2C அப்படின்னா என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் சார்ஜ் அந்த Q3ங்கிற சார்ஜ் பேஸ் பண்ணி V1 அண்ட் V2, அதாவது V1C அப்படிங்கிறது ஒரு பொட்டன்ஷியல், V2C is another one potential. So the V1C is the electrostatic potential due to the charge Q1 and the point C. Okay, அதுக்கு அடுத்தது V2C is the electrostatic potential due to charge Q2. இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல V1Cங்கிற சார்ஜு, V1Cங்கிற பொட்டன்ஷியல் எதை பேஸ் பண்ணியிருக்கு? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு த சார்ஜ் Q1 பேஸ் பண்ணியிருக்கு. V2C is the electrostatic potential due to the charge Q2 at the point C.
So the electrostatic potential energy is equal to U2 is equal to 1/4 epsilon naught Q1 Q3 divided by R13 plus Q2 Q3 divided by R23 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ U1க்கு என்ன டிஃபரன்ஸு? U1 is equal to 1/4 epsilon naught Q1 Q2 by R12. But U2 here 1/4 epsilon naught Q1 Q3 divided by R13 plus Q2 by Q3 into R23 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 charges are considered. Q1 Q3 and R13. Here Q2 Q3 and R23. என்ன இந்த ஈக்குவேஷன் புரியுதா என்ன? இந்த ஒரு கிளாஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை பாருங்கள். நம்ம இது ஏற்கனவே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்படி சென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இது டவுட்டு தான் நோட் பண்ணுவீங்க, நம்ம இது ஃபர்தராக கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது டயக்ராமில் சார்ஜ் Q1 அப்படியே தான் இருக்குது. Q3யை Q1 போக கொண்டு வரும், Q2வை Q1 போக கொண்டு வரும். அப்படி கொண்டு வர்றப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் தான் U1 பொட்டன்ஷியல் அண்டு U2 பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? Q1க்கும் Q3க்கும் உள்ள ரிலேஷன், அதுக்கு அடுத்தது Q2க்கும் Q3க்கும் உள்ள ரிலேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் அனதர் ஒன் தட் ஆடிங் த ஈக்குவேஷன் 1.46 அண்ட் 1.47 இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். தட் இஸ் டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கிடைக்குது. த U1 ப்ளஸ் U2. ஸோ த 1/4 எப்சிலான் இஸ் காமன். அப்போ Q1 Q2 ப்ளஸ் Q1 Q3 டிவைட் பை Q1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/4 எப்சிலான் காமன் சொன்னேன். Q1 டிவைட் பை Q2 R12, Q1 பை Q3 R13, Q2 பை Q3 R23. ஓகே, இப்போ வாட் இஸ் த மீனிங் தட்? இது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வேறு என்ன கொஷின் பார்த்தோம்? கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் பார்த்தோம். அதே மாதிரி சேம் ஃபார்முலா தான். எனர்ஜி வந்து என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜிங்கிறது வந்து காமன். சார்ஜ் வந்து Q1 Q2, Q1 Q3, Q2 Q3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு சார்ஜ்க்கு இன்பிட்வீன் ரிலேஷன் R12, R13, R23 அப்படின்னு சொல்லிட்டு. நோட் தட் this stored as the potential energy U is equal to the total external work is done. Total external work done to assemble the three charges at the given locations. So the expression 1.48 same if the charges brought to the position in one another அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது the Coulomb force, the conservative, இங்கே இந்த Coulomb force பொறுத்த வரைக்கும் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். So the electrostatic potential energy is independent of the manner in which configuration of the charges is arrived at அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 1.15 சம் பாருங்கள். இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் Q மைனஸ் Q ப்ளஸ் Q மைனஸ் Qன்ட்டு ஏபிசி 4 பாயிண்ட்ஸு. ஏரியா வந்து ஈசி சைடு ஏரியா வந்து A, PQRS 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொஷின் கேட்குறேன்னா, the 4 charges are arranged in the corners of the square PQRS side A, அதாவது ஸ்கொயர் as shown in figure. Find the work required to assemble these charge given configuration. Question A அது. And question B என்ன அப்படின்னா, suppose the charge Q dash is brought to the center of the charge square keeping the 4 charges fixed corners, how much extra work required for this அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். Q dash அப்படின்ற ஒரு சார்ஜ் எக்ஸ்ட்ரா இங்கே ப்ளேஸ் பண்ணோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, இங்கே ஆக்சுவலாக இந்த Q dash இமேஜின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், Q dash கன்சிடர் பண்ண இதை விட்டுருங்க. Q dash ஓங்கிற பாயிண்டில் Q dash இருக்கு இல்லையா, இந்த Q dash விட்டுருங்க. இந்த Q dash விட்டுட்டிங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் நியூட்ரல் ஆகிடும். இங்கே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஏ போகிறேங்க. த ஒர்க் டன் டு அரேஞ்ச் த சார்ஜஸ் த கார்னர்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் த இண்டிபெண்ட் ஆஃப் தி வே ஆர் அரேஞ்சு அப்படின்னு சொல்கிறேன். வி கேன் ஃபாலோ த எனி ஆர்டர், எப்படி வேணாலும் வி கேன் ஃபாலோ த எனி ஆர்டர்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், த சார்ஜ் ப்ளஸ் Q brought to the corner P, the require no charge since the no charge already present WP. இனிஷியலாக எந்த ஒரு சார்ஜ் இருக்கு, எந்த ஒரு இனிஷியலாக ஃபஸ்ட்டு போய் சார்ஜை நம்ம வைக்கிறப்ப எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி தேவையில்லை. செகண்டு, ஒர்க்கு ரெக்வயர்ட் டு பிரிங் த சார்ஜ் மைனஸ் Q த கார்னர் Q. இப்போ மைனஸ் Q இன்ட்டு பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் Q அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் டியூ டு ப்ளஸ் லொக்கேட்டட் எட் த பாயிண்ட். அப்போ டியூ டு ப்ளஸ் Q லொக்கேட்டட் எட் த பாயிண்ட்னா Pங்கிற பாயிண்ட்டை பேஸ் பண்ணி Qங்கிற பாயிண்டில் மைனஸ் Qங்கிற சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறோம். என்ன சொல்கிறேன் மீனிங் புரியுதா?
ஸோ த WQ here some amount of work done is finished. அப்போ ஃபார்முலா W is equal to Q into VK 1/4 எப்சிலானா Q by R. இங்கே V is equal to 1/4 எப்சிலானா Q by Rக்கு பதிலாக ஏன் Q by A போடுறோம்னா A டிஸ்டன்ஸில் சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா ஸ்கொயரோட அந்த டயக்ராமில் ஒன் சைடு வந்து டிஸ்டன்ஸ் A கொடுத்துருக்காங்க. కానీ V is equal to 1/4 எப்சிலானா Q by R ஜென்ரல் ஃபார்முலா பொட்டன்ஷியலுக்கு. இங்கே -Q into 1/4 எப்சிலானா Q by A ஏன் கொடுத்துருக்கோன்னா ஆருக்கு பதிலாக ஏ போடுறோம், அவ்வளோதான். இப்போ -Q into 1/4 எப்சிலானா Q by A Q ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஒர்க் ரெக்வயர்ட் டு பிரிங் த சார்ஜ் ப்ளஸ் Q கார்னர் that is R that is equal to Q into potentiality of point Q R due to the charge PNQ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த PNQ பார்க்குறப்ப இங்கே கவனிங்க, Q into 1/4 எப்சிலானா -Q by A plus Q divided by root of 2A வந்தது. இது ஏன் போடுறேன்னு தெரியுதா? WR is equal to Q into 1/4 தேர்ட் கண்டிஷன். ஏன் தேர்ட் கண்டிஷன் 1/√2 போடுறோம்? ஒர்க்கு ரெக்வயர்ட் டு பிரிங் த சார்ஜ் ப்ளஸ் Q சார்ஜை வந்து கார்னர் ஆரில் வைக்கிறேன். கார்னர் ஆரில் வைக்கிறப்ப ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். ஓகேங்களா? எந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும்? இந்த டயக்ராம் பாருங்கள், ஜஸ்ட் வெயிட். இந்த டயக்ராமை பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்க. இது ஏவா? இது வந்து பித்தாகரஸ் ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணணும். சரியா? அப்போ இது ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கேருந்து இங்கே சார்ஜை கொண்டு போகிற டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸு √2A அப்படின்னு சொல்லுவோம். √2A ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க. பித்தாகரஸ் ஃபார்முலா A² + A² ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன வரும்? அந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். அந்த ஸ்கொயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? √2A போடுற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, நான் இப்போ லைன் போட்டு காமிச்சேன் இல்லையா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இதோட டிஸ்டன்ஸு √2A டிஸ்டன்ஸ். ஸோ Q into 1/4 எப்சிலானா -Q by A into -Q by A plus Q by √2A அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1/4 எப்சிலானா Q by A ஸ்கொயர், Q ஸ்கொயர் பை காமனாக வெளியே எடுத்தோம்னா Q² by A into -1 plus 1/√2 அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஆன்சர் போட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒர்க்கு டு பிரிங் த ஃபோர்த் சார்ஜ் -Q அப்படிங்கிறப்ப நாலாவது சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம சம் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். அந்த பொட்டன்ஷியல் வந்து என்னது? WS is equal to -Q into 1/4 எப்சிலானா காமனு Q by A -Q by √A. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு மறுபடியும் சென்ட் பண்ணுறேங்கன்னு. இன்றைக்கி நீங்கள் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, சரியா? இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இதை வந்து பேப்பரில் நான் ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ணுறேன் உங்களுக்கு மறுபடியும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க எல்லாருமே, இந்த சம்ம மட்டும். ஓகேவா? அல்லது கிளாஸில் வந்தாலும் அது நேரில் போட்டுக்கலாம். ஓகே? டைம் இல்லை, அது டைம் இல்லைன்னு இல்லை, அது ஆக்சுவலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும். ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறது நான் இப்போ பேப்பரில் எழுதி ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் போர்டில் டீச் பண்ணுற மாதிரி வரப்போ நான் டீச் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஓகே? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். B work required to bring the charge Q dash the center of the square Q dash and the potential at the center O due to the 4 charges and Q the 4 corners. So the potential created by the 2 plus Q charges cancelled by the electric potential created by the minus Q charges which are located in the opposite corners. Therefore the net electric potential at the center O due to the all charges, அதாவது நெட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து 0 ஃபார் ஆல் கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது கான்செப்ட், அது ஈஸி தான். அது ரீசன் பாருங்கள். அதுக்கு என்ன ரீசன்னா, ஹென்ஸ் நோ ஒர்க் இஸ் ரெக்வயர்ட் டு பிரிங் த எனி சார்ஜ் அட் த பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா?
Next, physically this implies that the charge q dash when the brought close to a அப்படின்னு சொல்கிறோம், it moves from point O without ஒரு external force அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து 1.5.7 1.5.7 electrostatic potential energy dipole in a uniform electric field. சரியா, இந்த கொஷின் வந்து என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி 20 வீடியோ வந்து ஒரு வீடியோ மட்டும்தாங்க, என்ன 25 மினிட்ஸ் தான் இன்றைக்கி வீடியோ. ஓகேங்களா, இந்த ஒரு வீடியோவை கரெக்டாக பாருங்கள். இதில் வந்து ஒரு சம்மு வந்து இந்த ஒரு சம்மை மட்டும் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சம்மை நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஆன்லைன் கிளாஸ் வர்றப்போ, அடுத்த கிளாஸில் போர்டில் டீச் பண்ணுறப்போ அதை டீச் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் இன்றைக்கி கொஞ்சம் அதிகம். சரியா, வீடியோ ஒன்று தான். 1.5.7 இருக்கு இல்லையா, 1.5.7 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அது டைபோல் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதை வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு செகண்ட் வீடியோ சென்ட் பண்ணுறேன். ஹோம்ஒர்க் என்ன நோட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் கிளாஸ் சரி யாருமே ஹோம்ஒர்க் பண்ணல. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, 1.5.6 இந்த கொஷினும், அதுக்கு அடுத்தது 1.5.4 ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், 1.5.4 ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இந்த பேஜ் ஃபுல்லாக எழுதணுங்கண்ணா, இந்த 2 பேராக எழுதணும். அதுக்கு அடுத்தது இந்த டயக்ராமில் 2 டயக்ராம் போட்டுருங்க, இந்த 2 டயக்ராம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது இந்த கொஸ்டின் இதில் 1.5.3 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் at a point 22 எலக்ட்ரிக் டைபோல். இந்த கொஸ்டின் நான் என்ன பண்ணேன், 3 கொஸ்டின்ஸை படிச்சுட்டு ஹோம்ஒர்க்கு எனக்கு சென்ட் பண்ணிடுறீங்க. ஓகேவா, 3 கொஸ்டின் பாருங்கள், அதுக்கு அடுத்தது நம்ம கிளாஸ் டீச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒன் 1.5.7 நடத்தணும் இல்லையா, 1.5.7 we will see that next class. Okay, see you students, thank you.